60 வயசானாலும் சரி 70 வயசானாலும் சரி நம்மளுடைய பிரெயின் அப்படிங்கிறது டீனேஜ் பசங்க மாதிரி ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த சிம்பிளான 5 விஷயங்கள் மட்டும் பண்ணினா போதும். இதில் டாப் 1ல இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் கைஸ், நான் பிரியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெல்த் டாக்ஸ் சேனல். பொறுத்த வரைக்கும் நம்மளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. அது அம்மா, அப்பா, அண்ணா, ஃப்ரெண்ட், ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாராக வேணா இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளுடைய பாடியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பர்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டவுட்டே வேணாங்க, பிரெயின் தான். அந்த பிரெயினை நம்ம கரெக்டாக பார்த்துக்கல அப்படின்னா பிரெயின் அதோட வேலையை நம்மக்கிட்ட காட்ட ஆரம்பிச்சிடும். அதாவது மெமரி லாஸ்லேருந்து பிரெயின் டெத்து வரைக்கும் வயசான காலத்தில் பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது மறுக்கவே முடியாது. சரி, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு சிம்பிளான ஆனால் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் பற்றி என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உங்களுடைய ஏர்லி 30ஸ்லேருந்தே கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வயசான காலத்தில் பெருசாக மூளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் வராது. சரி, இந்த டாப் 5 விஷயத்தில் 5வது இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல தூக்கம். அதாவது நம்ம இன்னைய காலகட்டத்தில் ஒரு டிஜிட்டல் அடிக்ஷன் ஆகட்டும், இல்லை லேட் நைட் தூங்குறது, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறதே ரொம்பவே மாறி இருக்கு. நம்மளுடைய பாடி ரிதம், அதாவது ஸ்லீப்பிங் ரிதம் அப்படிங்கிறதும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு சவுண்ட் ஸ்லீப், அதாவது ஒரு குட் ஸ்லீப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நைட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 o'clock தூங்கி காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கணும். ஒரு 8 மணி நேரம் சவுண்ட் ஸ்லீப் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஓவரால் பாடி ஹெல்த்துக்கு, முக்கியமாக பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் ஒரு 8 மணி நேரம் நல்ல தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வயசான காலத்தில் உங்களுடைய பிரெயின் அப்படிங்கிறது நல்லா ஆக்டிவாக இருக்கும், பெருசாக எந்த பிரச்சனைகளும் வராது. இந்த 8 மணி நேர தூக்கம் அப்படிங்கிறது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு சவுண்ட் ஸ்லீப்பாக இருக்கணும். குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கி குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்திருக்கக்கூடிய அந்த ஒரு ரொட்டீனையும் நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஸோ இதில் 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய பாடியை ஆக்டிவாக வச்சுக்கணும். இதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் அல்ல ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எது வேணாலும் ப்ரிஃபர் பண்ணலாம். சரி, நம்ம பாடி ஆக்டிவாக வச்சுக்கிறது எப்படி பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பாடி ஒரு மூமெண்ட்டில் இருக்குது, ஒரு 24 மணி நேரத்தில் 1 or 2 hours நம்ம பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்ம பாடிக்கு மட்டும் கிடையாது, பிரெயினுக்கு போகிற பிளட் ஃப்ளோவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய மெமரி டெவலப் ஆகும், பிரெயின் செல்ஸ் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும், அண்ட் புது விஷயங்களை கற்றுக்கலாம், ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுவே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸோடைய அல்டிமேட் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேரை கேட்டிங்கன்னா அந்த விக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விளையாட்டில் நம்ம ஜெயிக்கிறது தான் அந்த விளையாட்டுடைய உச்சபட்ச சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்லுவாங்க. ஸோ அந்த வெற்றி நமக்கு தரக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம மூளையில் பாசிட்டிவான கெமிக்கல்ஸை உற்பத்தி பண்ணும். இது நம்ம மூளையுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்லாம் சொல்லுது. ஸோ மூளையை ஆக்டிவாக வச்சுக்கணும், நம்மளுடைய வயசான காலத்துலேயும் பயங்கர ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடியை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும். அது இது எக்ஸசைஸாக இருக்கலாம், நான் ஸ்போர்ட்ஸாக வேணா இருக்கலாம். நீங்கள் வேணால் கவனிச்சு பாருங்களேன், நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்லாம் வயசான காலத்துலேயும் ஒரு சுறுசுறுப்போட மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நல்லா ஆக்டிவாக இருக்கிறத நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்கள் பாடி ஆக்டிவாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்கள் பிரெயின் ஹெல்த்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ 3rd விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் இன்டேக்ஸ் பண்ணுறது. அதாவது நம்ம கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, தண்ணி அதிகமாக குடித்தா கிட்னிக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பர்டிகுலர் ஃபுட் அப்படிங்கிறது சஜஸ்ட் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்மளுடைய பிரெயினுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வால்நட் தாங்க. வால்நட் அப்படிங்கிறது நீங்கள் ரெகுலராக வந்து எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயின் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வால்நட் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது பார்க்குறதுக்கே வந்து அந்த நம்மளோட பிரெயின் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான நட்ஸுமே வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஃபுட்டில் என்னென்ன எடுத்துக்கலாம், அதாவது நம்ம லஞ்ச், டிஃபன் இந்த மாதிரி இதில் நம்ம என்ன உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூளைக்கு நல்லதுன்னு கேட்டிங்கன்னா அவகேடோ, கீரை, பருப்பு இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயின் ஹெல்த்துக்கு வயசான காலத்துலேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரெயின் கேம்ஸ். நம்மளுடைய ஃபிசிக்கலாக நம்ம என்னென்ன மாதிரியான எக்ஸசைஸ் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளுடைய பாடிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி பிரெயின் கேம்ஸ் கற்றுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய மூளையை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரி, இந்த பிரெயின் கேம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய் பிரெயின் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து குவிஞ்சு கிடக்கும். அதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுடோக்கு சொல்லலாம். அந்த காலத்துல எல்லாம் தாயம்லாம் விளையாடுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விளையாட்டுகள், செஸ், இது எல்லாமே வந்து பிரெயின் கேம்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய பிரெயின் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆக்டிவாகவும் யங்காகவும் இருக்கும். ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. நிறைய புது புது விஷயங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு 2 லாங்குவேஜ் தான் தெரியும் அப்படின்னா 3ஆவதாக நீங்கள் ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ கற்றுக்கிறதுக்கு வயசு அப்படிங்கிறது தடையே கிடையாதுங்க. இந்த வயசில் நான் போய் எப்படி கற்றுக்கிறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்கலாம், லாங்குவேஜ் கற்றுக்கலாம், மியூசிக் கற்றுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து அந்த சின்ன வயசில் அதாகணும், இதாகணும், இல்லைன்னா இது கற்றுக்கணும், அது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஆனால் அப்போது இருக்கிற சுச்சுவேஷனால் அது கற்றுக்க முடியாமல் போயிருக்கலாம். பட் இப்போ உங்களுக்கு அதுக்கான அஃபோர்டபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆசைப்பட்ட புது விஷயங்கள் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. இதுவுமே மூளைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்விம்மிங் கற்றுக்கலாம், மியூசிக் கற்றுக்கலாம், லாங்குவேஜ் கற்றுக்கலாம், இல்லை ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொட்டி கிடக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச புது விஷயங்களை இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் கற்றுக்கும் பொழுது உங்களுக்குள்ளே அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது செக்ரேட் ஆகும். ப்ளஸ் நம்மளுடைய பிரெயின் ஹெல்த்துக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது போலவே நம்மளுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. லைக் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் அண்ட் நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தாண்டி ஒரு புது நட்பு வட்டத்தை க்ரியேட் பண்ணுறதும் அப்படிங்கிறது நம்மளுடைய மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சியான விஷயம். ஏன்னா நிறைய புது மனிதர்களை நம்ம சந்திப்போம், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்போம், நம்மளுடைய சக துக்கங்களை வந்து ஷேர் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய பிரெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் புது இடங்களுக்கு வந்து அப்பப்போ ட்ராவல் பண்ணுங்கள் அண்டு ஜேர்னல் எழுதுங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ரொட்டீன்லேருந்து நீங்கள் பிரேக் பண்ணி புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கிறதுலையே ரொம்ப 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 சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான். என்ன அப்படின்னா தண்ணி குடிக்கிறது, அதாவது H2O வாட்டர் குடிக்கிறது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது 2.5 லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்கணும் அப்படிங்கிறது தான் டாக்டர்ஸுடைய ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து தண்ணி, மோர், இந்த மாதிரியான இளநீர், இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இன்டேக் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய ஓவரால் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாமல் பிரெயின் ஹெல்த்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 விஷயங்கள் தான் ரொம்பவே சிம்பிளான ஆனால் எஃபெக்டிவான, அதிகம் செலவில்லாத ஒரு விஷயங்கள், அதாவது நம்மளுடைய பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த 5 விஷயங்களையும் வந்து நீங்கள் உங்களோட ஏர்லி 30ஸ்லேருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. வயசான காலத்துலேயும் வந்து டீனேஜ் பசங்க மாதிரி கலக்குங்க.